எங்களோட சமூகத்தில் ஒரு இது இருக்குது. இப்போ ஒரு உயர்ந்த பெறுவரை பெற்று அவையை வந்து ஒன்று கணிதத்துறை இல்லாட்டி பௌதிகவியல் துறையை தேர்ந்தெடுக்க சொல்லியான ஒரு திணிப்பு இருக்கும். கலைத்துறையில் ஆர்வம் இருந்தபடியாக நான் இந்த துறைக்கு வந்த ஒரு 3-4 மாதங்கள்லேயே நான் அதை உணர தொடங்கிட்டேன். கலைத்துறைக்கு சென்றிருக்கலாம்னு சொல்லி பள்ளிக்கூடத்தில் ஒரு நல்ல சப்போர்ட் தந்தவை. வெறுமனே ஒரு பரீட்சைக்கு ஒரு 4 மாதங்கள் இருக்கிற கட்டத்தில் ஒரு ஸ்ட்ரீம் மாதிரி படிக்கிறதுக்கு அனுமதிக்கின்றதுன்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. நான் முதல் என்னது பகுதி தேவை சந்திக்கைக்கே நான் சொன்னேன், நீங்கள் என்ன மாற விடுங்கோ, நான் கட்டாயம் பள்ளிக்கூடத்துக்கு 3 எடுத்து தருவேன்னு சொன்னான். அதே போல் அதிபரை போய் சந்திக்கைக்கே நான் சொன்னான், கல்வியை தாண்டி என்ன விஷயம் என்றாலும் நீங்கள் பிடிச்ச ஒரு விஷயத்தை செய்யக்குள்ள அதில் உங்களுக்கு கூட ஈடுபாடு இருக்கும். அதோட அதனுடைய பெறுவர்களும் வந்து ஒரு வணக்கம் நேயர்களே, இந்த வாரம் சந்திக்கிறோம். இது சொல்ல ஆயுதமொழிகளுடைய கருத்துக்களுக்குரிய களம். கடந்த வாரத்திலே நிகழ்ச்சிகளிலே நீங்கள் தந்திருக்கக்கூடிய ஆதரவுகளும் அது போன்ற பல்வேறுபட்ட கருத்துக்கூட்டங்களுக்கும் நிகழ்ச்சியினுடைய சார்பிலே ஆரம்பத்திலே நன்றிகளை சொல்லி வைக்கிறோம். குறிப்பாக இந்த எங்களுடைய இளையவர்கள் அல்லது இங்கிருக்கக்கூடிய இளைய தலைமுறை மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளை தொடர்ச்சியாக சுமத்தி வந்திருக்கக்கூடியவர்களுக்கு அந்த இளைய தலைமுறை மிகச்சிறந்த முறையிலே தங்களுடைய பதில்களை சொல்லி இருக்கிறது என்பதை வெளியாக இருக்கக்கூடிய கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையினுடைய பெறுபேறுகள் வெளிப்படுத்தி நிற்கிறது. வடக்கிலும் கிழக்கிலும் கணிச மாணவர்கள் பல்கலைக்கழகம் செல்லக்கூடிய பல்கலைக்கழகம் சென்றக்கூடியவர்களுடைய விகிதாசாரத்தை பார்க்கிற போது இங்கிருந்தும் கிழக்கிலிருந்தும் போகக்கூடியவர்கள் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள் என்பது நிம்மதி தரக்கூடிய விடயம். மீண்டும் இந்த மாகாணங்கள் அல்லது இங்கிருக்கக்கூடிய இளையவர்கள் கல்வி புலத்திலே தங்களுடைய எழுச்சியை காண்பிக்கிறார்கள் என்பது அடுத்த தலைமுறைக்கு நம்பிக்கை தரக்கூடிய நிறைய விஷயங்களை தந்து கொண்டிருக்கிறது. அதுபோலதான் இன்னும் 4 இளையவர்களோடு இந்த நாளிலே நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. ஆரம்பத்துக்கு முதலே சொல்லி வைக்கிறோம், குறிப்பிட்ட இவர்களை மாத்திரம்தான் நாங்கள் பேசுகிறோம் என்று சொல்லி நிறைய பேர் பின்னூட்டங்களை கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது கிடையாது. இது போன்ற கதைக்களங்கள் இருக்கக்கூடியவர்கள், இது போன்ற பின்னணிகளை உடையவர்களை நாங்களும் தேடுகிறோம். உங்களுக்கு தெரிந்திருக்கக்கூடியவர்கள் இருந்தால் எங்களுடைய கலையக தொலைபேசி இலக்கம் திரையில் தெரியக்கூடியது 01122030 வாயிலாக தொடர்பு கொண்டு அவர்களுக்கான முற்பதிவுகளை செய்து கொள்ளுங்கள். படப்பிடிப்புகள் நிகழக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவர்களை நாங்கள் நிகழ்ச்சிகளில் உள்ளிருப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அவர்கள் மாவட்டங்கள், இந்த பாடசாலை இல்லாவிட்டால் எந்த விதமான எல்லைகளும் கிடையாது, எந்த பாட எல்லைகள் கூட கிடையாது என்பது மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. ஆகவே பலரை நாங்கள் தொடர்பு கொண்டோம். அந்த விஷயத்தை நாங்கள் ஆரம்பத்திலே சொல்கிறோம். நிறைய பேர் முன்னிலை பெறுவர்களை பெற்றக்கூடியவர்கள் நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றுவதை அவ்வளவு தூரம் தங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்காத ஒரு நிலை வெளிப்படுத்தப்பட்டிருந்தது என்பதையும் சொல்லிவிடும். ஆகவே யாரை தவிர்த்து யாரை முன்னிலைப்படுத்துவது இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் கிடையாது. கடந்த வருடம் அதற்கு முந்தைய வருடங்களெல்லாம் நிகழ்ச்சி செல்கிற போது எவ்வளவு பறந்து விரிந்து நிறைய பேரை இதனூடாக உள்ளிருத்தோம் என்பதை நீங்கள் நன்கு அறிவுகின்ற விஷயத்தையும் சொல்லிக்கொண்டு 4 இளையவர்கள் குறிப்பாக இந்த நாளை பொறுத்தவரையிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம், கடந்த வாரத்தில் இந்த மிக உன்னதமான உச்சநிலை பெறுபர்களை பெற்றக்கூடியவர்கள் அவர்கள் தொடர்பிலே பேசியிருந்தோம். ஆனால் மறுபக்கமாக பார்த்தால் எங்களுடைய பெற்றோர்களிடத்தில் இருக்கக்கூடிய சில மனநிலைகளை களைவதற்கான தேவையும் நிறையவே இருக்கிறது. பலர் சொல்வார்கள், வேறு துறைகளுக்குள்ளே எழுது படிக்கிறத விட்டுட்டு வேற வேலையை பார்த்தா இதில் மேலே வர முடியாது அப்படி என்ற நிறைய குற்றச்சாட்டுகள் நிறைய பெற்றோர்கள் மத்தியில் இருக்கிறது. ஆனால் அவை எல்லாவற்றையும் தாண்டி கற்கக்கூடிய விஷயம், அதிலே மிக பிரதானமானதான் இந்த பாடத்தெரிவு என்பது. காப்போத உயர்தர பரீட்சைக்கு தயாராகிற போது அல்லது சாதாரண பரீட்சை பெறுபர்கள் வெளியாகுகிற போது கொஞ்சம் மேலெழுந்து வரக்கூடிய பெறுபர்களை பெற்றக்கூடியவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பாடத்தை படிக்கிறார் அப்படின்னு போட்டு நானும் அதே பாடத்தை தேர்வு செஞ்சேன்னு சொன்னால் என்னால் அதில் எவ்வளவு தூரம் சாதிக்க முடியும் அல்லது எவ்வளவு தூரம் ஈடுபாட்டோடு பயணிக்க முடியும் என்பது மிக ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. ஆகவே நாங்கள் தெரிவு செய்யக்கூடிய இந்த துறைகள் அல்லது தெரிவு செய்யக்கூடிய பாடங்கள் என்பது எங்களுக்கு இயலுமை இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை தேர்வு செய்ய வேண்டும் என்ற பல்வேறுபட்ட கதைக்களங்கள் இதன் மூலமாக வெளிப்படுத்தப்படும் என்ற நம்பிக்கை நிறையவே இருக்கிறது. யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலிருந்து ஐங்கரன் அவர்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். கலைப்பிரிவிலே பரீட்சைக்கு தோற்றியிருக்கிறார். 3 பெறுபர்களை அவர் பெற்றிருக்கிறார். அவரிடமிருந்து ஆரம்பித்தல் பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்க ஐங்கரன், இந்த பாடத்தெரிவு பாடசாலையிலே இருந்திருக்கக்கூடிய கற்றல் முறைகள் என்ன நடந்தது இந்த பெறுபர்களுக்கு பின்னால்? கணித பிரிவில் பரீட்சைக்கு தோற்றியிருந்த நான் பேருந்து பரீட்சைக்கு 4 மாதம் இருக்கிறதுக்கு முதல் நான் எனது துறையை மாற்றி கலைத்துறையில் பரீட்சைக்கு தோற்றி 3 பெறுவர்களையும் மாவட்ட மட்டத்தில் 12வது நிலையையும் பெற்றிருக்கிறேன். சரி, நீங்கள் முதல் கணிதத்துறையில் பரீட்சைக்கு தோற்றுவதற்கு தயாரானீங்க அப்படின்ற விஷயத்தை சொல்கிறீங்க. கணிதத்துறையை தேர்வு செஞ்சு போட்டு கடைசி நேரத்தில் ஏன் மாறினீங்க? எனக்கு முதல் கணித பிரிவில் தோற்றுறதுக்கு முதல் நான் விட்ட முதலாவது பிழை என்னன்னு சொன்னால், காப்போத சாதாரண தரத்தில் ஒரு சிறந்த பெறுவேற்ற பெற்ற பெரும்பாலானவர்களுடைய தெரிவு வயோவோ மெட்ஸாவோ தான் இருக்கும். அதே தவிரத்தான் நானும் விட்டேன். நான் என்ன பெறுபர் வந்துச்சு? எனக்கு OL 8AB வந்திருந்தது. அப்போ இந்த சமூகமும் அதைத்தான் சொல்லும், அந்த துறையைத்தான் சமூகமும் வலியுறுத்தும். அப்போ நானும் அந்த பிள்ளையை விட்டு எனக்கு கலைத்துறையில் ஆர்வம் இருந்தும் நான்
கணிதத்துறையை தேர்வு செய்து எனது கல்வி படிப்பை தொடர்ந்து நான். இப்போ நான் கணிதம் படிக்க போகிறேன் அப்படின்ற முடிவு எடுத்தீங்களா, வேறு யாரும் அதில் செல்வாக்கு செலுத்திச்சினமா? இல்லை, அதில் வேறு யாரும் செல்வாக்கு செலுத்தினாலும் கூட எனது முடிவும் அதில் ஒரு பங்காகத்தான் இருந்தது. நானும் அதை ஆமோதித்து கொண்டேன். நான் கணிதத்துறையில் கல்வி கேட்கறதுக்கு சேர்ந்திருக்கிற படியல் அதை அங்கே போகிறாங்க அப்படின்ற ஒரு காரணமா அல்லது வேறு காரணங்கள் இருந்துச்சா? வேறு காரணங்கள் என்று சொல்லும்போது தான் எனக்கு அந்த ஒரு இப்போ எங்களோட சமூகத்தில் ஒரு இது இருக்குது. இப்போ ஒரு உயர்ந்த பெறுவரை பெற்று அவையை வந்து ஒன்று கணிதத்துறை இல்லாட்டி பௌதிகவியல் துறையை தேர்ந்தெடுக்க சொல்லியான ஒரு திணிப்பு இருக்கும். அப்போ நானும் ஆரம்பத்தில் அந்த பாடத்தில் பெருசான ஈடுபாடு இல்லாட்டிலும் அதில் ஒரு வெறுப்பொண்டு இருக்க இல்லை. அப்போ நானும் ஓகே கணிதத்துறையை பௌதிகவியலாக கணிதத்துறையாண்டு ஒப்பிடும்போது கணிதத்துறையை தெரிவு செய்து கொண்டேன். சரி, போக போக என்ன நடந்துச்சு? இப்போ ஆரம்பத்தில் எல்லாருமே சொல்லுவாங்க, இந்த உயர்தரம் படிக்க ஆரம்பிக்கிற போது நான் ஒரு வைத்தியர், நான் ஒரு பொறியாளர் என்று தான் நிறைய பேர் ஆரம்பிப்பாங்க. ஒரு 2ஆம் தவணை 3ஆம் தவணை தாண்டிகள் தான் எங்கள் நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி எங்களுக்கு விளங்கும். அதை விட நாங்கள் எவ்வளோ நேரம் அதுக்காக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்படின்ற விஷயம் விளங்கு. போக போக என்ன நடந்துச்சு? நான் எனக்கு இப்போ ஒரு நீண்ட நேரம் வந்து ஒரு 6 மணித்தியாலம் 8 மணித்தியாலம் வந்து ஒரு கன்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறன்றது ஒரு சிரமமானதாக இருந்தது. அது எனக்கு சாதாரண தரம் படிக்கக்குள்ளேயும் அந்த தொடர்ந்து ஒரு 4-5 பாடம் படிப்பிக்கின்ற வகுப்புகளுக்கு நான் செல்வது கிடையாது. அப்படி சென்றாலும் அது நான் ஒரு குறுகிய காலத்தில் நின்றுவேன் அந்த கிளாஸ்லேருந்து. ஏன்னு சொன்னால் எனக்கு நீண்ட நேரம் படிக்கிறது கஷ்டமாக இருந்தது. அப்போ அதே போல் நான் கணிதத்துறையில் கல்வி கற்க தொடங்கியக்குள்ளே வந்து இங்கே வகுப்புகள் வந்து ஒரு 6லேருந்து 8 மணித்தியாலம் தொடர்ந்து 3 பாடங்கள் நடக்கும். காலமேலேருந்து பின்னேரம் மட்டும் கிளாஸ் நடக்கும். அப்போ எனக்கு வந்து அது அப்படி கற்கிறது வந்து ஒரு வெறுப்பாக இருந்துச்சு. அப்போ அதால் நான் முதல் கட்டமாக வந்து இடையில் வகுப்புகளுக்கு செல்லாமல் நிற்க தொடங்கினான். அப்படி நிற்க தொடங்கியக்குள்ளே வந்து எனக்கு அந்த பாடத்தை பிக்கப் பண்ணுறது கடினமாக இருந்தது. அதால் அந்த பாடத்தில் ஒரு வெறுப்பொண்டு அப்படியே அந்த பிக்கப் பண்ணுற கடினத்தால் ஒரு வெறுப்பொண்டு ஏற்பட தொடங்கியது. படிக்க வரக்கூடிய கொப்பியும் கணக்க கூட கூட அது அந்த பக்கமே போகக்கூடாதுன்ற ஒரு விஷயம் வரும். பிறகு இந்த பாடத்தை விட்டு வேறு ஏதாவது போவோம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்களா, வேறு யாரும் யோசிக்க வச்சாங்களா? இல்லை, எனக்கு முதலும் கலைத்துறையில் ஆர்வம் இருந்தபடியாக நான் இந்த துறைக்கு வந்த ஒரு 3-4 மாதங்கள்லேயே நான் அதை உணர தொடங்கிட்டேன், கலைத்துறைக்கு சென்றிருக்கலாம்னு சொல்லி. அப்போ நான் அதுக்கான முயற்சிகளும் ஒரு 2-3 தடவை மேற்கொண்டேன். நான் ஆரம்பத்தில் இருந்து வீட்டையா பள்ளிக்கூடலையா? முதல் கட்டமாக வீட்டில் மேற்கொண்டேன் நான். ஆனால் அதில் எனக்கு வீட்டில் அதுக்கான ஒத்துழைப்பு தெரியல. ஓகே, நீ கணிதத்துறையை தெரிவு செய்துட்டாய், அப்போ இனி இதிலேயே தொடர்ந்து படி, சரி பெரிய லெவலில் இல்லாட்டிலும் பரவாயில்ல, ஒரு 3 பாடங்களையும் சித்தி அடைந்தால் கூட போதுமானது என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு இறுதி கட்டத்தில் வீட்டை சொல்லிச்சினோம். அப்போ சரி, அதுக்கு பிறகு கலைத்துறைக்கு தான் போவேன் அப்படின்ற விடாப்படி என்ன நடந்தது அதுக்கு பின்னால்? இறுதி கட்டத்தில் எனக்கு இந்த 3 சித்தியை கூட அடைகிறது கடினமானதாக இருந்தது. என்ன பரீட்சைக்கு இது கணித பிரிவில் தோற்றினா 3 சித்தி கூட பெறுவது சிரமமான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கேக்குள்ள நான் கலைப்பிரிவை தெரிவு செய்தால் நிச்சயம் அதில் என்னால் சாதிக்க முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது. அப்போ நான் வீட்டிலையும் உறுதியாக சொல்லி போட்டு பள்ளிக்கூடத்தில் அதுக்கான உதவியை நாடினான். பள்ளிக்கூடத்தில் எனக்கு உண்மையாக சொல்லணும், பள்ளிக்கூடத்தில் ஒரு நல்ல சப்போர்ட் தந்தவே. வெறுமனே ஒரு பரீட்சைக்கு ஒரு 4 மாதங்கள் இருக்கிற கட்டத்தில் ஒரு ஸ்ட்ரீம் மாதிரி படிக்கிறதுக்கு அனுமதிக்கின்றதுன்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் அது எங்களை பள்ளிக்கூடம் நீட்டாக ஹேண்டில் பண்ணது. எப்படின்னு சொன்னால், இப்போ நான் மாற கேட்டதுக்காக சும்மா ஓமென்ட்டு சொல்லாமல் எனக்கு முன்னைய தரங்களில் கல்வி கற்பித்த ஆசிரியர்களுடைய எல்லாம் ஆலோசித்து எங்களது கல்லூரியின் உப அதிபர் இருவரும் என்னை கலைப்பிரிவில் பாடம் மாறுவதற்கு அனுமதித்தவே. அதோட என்னை கலைப்பிரிவில் பாடங்களை தெரிவு செய்கிறதுக்கும் எனக்கு வழிகாட்டியாக இருந்தவே. சரி, நீங்கள் இந்த பாடம் மாற போகிறீங்கன்னு சொல்லி உங்களோட வகுப்பாசிட்ட போய் சொல்லியிருப்பீங்க. அது பிறகு பகுதி தலைவர்கிட்ட வந்திருப்பீங்க, பிறகு பிரதி அதிபர் உப அதிபர் அப்படியே அதிபர்கிட்ட போயிருப்பீங்க. ஒவ்வொருத்தையும் போய்க்கு அவங்களோட பிரதிபலை இப்போ நீங்கள் மாற போகிறோம், இந்த கடைசி 4 மாதம் தான் இருக்குது, அது குறிப்பாக இந்த அனுமதி அட்டைகளுக்கான கையெழுத்து வைக்கக்கூடிய அந்த காலமும் அதுக்கு கிட்ட தான் இருக்குது. அப்படி ரெகுலர் மாற போகிறோன்ற விஷயத்தை போய் சொல்லிக்க அவங்க என்ன செய்தாங்க? மாறப்போகிறேன்னு சொல்லி நான் எல்லாரையும் நாடைக்கல அவைக்கு முதல் விஷயம் வந்து ஒரு வியப்பாக தான் இருந்தது. அனுமதி அட்டைக்கு ஒரு கிழமை இருக்கக்குள்ளே இப்படி போய் கதைக்கக்குள்ள. ஆனாலும் குறிப்பாக எங்களுடைய உப அதிபர் அவை எனக்கு பின்னால் தான் தெரிய வந்தது. அவை சொல்லிச்சினம், இப்படி நீங்கள் மாறப்போறேன்னு வந்து கேட்க நான் உங்களுக்கு அனுமதி வழங்கினது முதலே உங்களை பற்றி எங்களுக்கு தெரியும், நீங்கள் உங்களுக்கு இந்த துறையில் ஒரு ஆர்வம் இருக்குன்னு தெரிஞ்சபடியாக தான், நீங்கள் இதில் சாதிப்பீங்கன்னு தெரிஞ்சபடியாக தான் நாங்கள் மாறுவதற்கு அனுமதிச்சினாங்கன்னு சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல உண்மையாக ஒரு 4 மாதத்தில் மாற அனுமதிக்கிறன்றது வந்து உண்மையிலேயே அது ஒரு மாணவருடைய
பக்கம் இருந்து சிந்திக்கிற ஒரு கல்லூரியால் மட்டும்தான் அதுக்கான அனுமதியை வழங்க முடியும். அப்படி செஞ்சதுக்கு முதல்ல நான் எங்களுடைய கல்லூரி அதிபர் பிரதி உப அதிபர் ஆட்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க ஏதாவது வாக்குறுதி கொடுத்தீங்களா 4 மாசத்துல மாறுறேன் நான் இப்படியா செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி தான் மாட்டீங்களா? நிச்சயம் நான் முதல்ல எனது பகுதி தேவை சந்திக்கைக்கே நான் சொன்னான், நீங்கள் என்ன மாற விடுங்கோ, நான் கட்டாயம் பள்ளிக்கூடத்துக்கு 3 எடுத்து தருவேன்னு சொன்னான். அதே போல் அதிபரை போய் சந்திக்கைக்கே நான் சொன்னான், நான் இப்படி சட்டத்துறைய இலக்கா வச்சு படிக்க போகிறேன், நீங்கள் எப்படியாவது எனக்கு மாறுவதற்கான ஒரு அனுமதியை பெற்றுத்தாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன் நான். அப்போ அவர்களுடைய பிரதிலை இப்போ உங்களை முழுமையாக நம்பி பாடத்துக்கு போகலாம் அப்படின்ற விஷயத்தை செய்தாங்க. பள்ளிக்கூட சூழல் அதுக்கு பிறகு 4 மாசத்துல படிக்கிறன்றது இப்போ கன பேர் யோசிச்சுட்டு இவரை பார்த்துட்டு நான் 4 மாசத்துல படிக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து அது ஒருவருடைய படிக்கிற தகவல் பொறுத்து இருக்கு. 4 மாசத்துல எப்படி படிச்சு முடிச்சிங்க, அதுக்கு பள்ளிக்கூடம் எப்படி பங்களிப்பு செஞ்சுச்சு? முதல்ல வந்து 4 மாதத்தில் என்னால் கலைத்துறையில் சாதிக்கிறதுக்கு முதல் காரணமாக இருந்தது எனக்கு அந்த பாடங்களில் உள்ள ஆர்வம். எனக்கு தமிழ் முதலிலேருந்தே பிடிக்கும். அதே போல் ஊடகத்தை நான் ஒரு பாடமாக தெரிவு செய்தேன். நான் எனக்கு திரைத்துறையில் இருந்த அந்த அறிவு வந்து அதை நான் அதில் அப்ளை பண்ணி படிக்கக்குள்ள அது எனக்கு ஒரு இலகுவானதாக இருந்தது. அதை தாண்டி பாடசாலை இந்த பங்களிப்புன்றது வந்து உண்மையிலேயே அந்த 4 மாதத்துக்குள்ளே எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணினேன், நிறைய ஆலோசனைகளை வழங்கிச்சினேன். அதை விட முக்கியமாக இந்து கல்லூரியில் இப்போ ஜாலவன் என்ற பேரில் ஒரு இலக்கிய ஆளுமையாக இருக்கக்கூடிய தவேதன் என்பவர் தான் எனக்கு அவர் இப்போ இந்த முறை கலைப்பிரிவில் தோற்றி 3 பெற்றவர். அவர் தான் எனக்கு ஒரு மிகுந்த சப்போர்ட்டாக இருந்தார். பாடம் மாறதுக்கு நிறைய ஆலோசனைகளை வழங்கினவர். அந்த மாறைக்குள்ளே அந்த காலத்துக்குள்ளே சரியாக படித்து முடித்து பரீட்சைக்கு போய்க்கல. இப்போ நீங்கள் ஒரு உத்தரவாதம் கொடுத்துட்டு 4 மாதம் படிக்கிறீங்க, பரீட்சைக்கு போகிற அந்த முதல் நாள் உங்களுடைய மேலே எப்பவுமே அப்படி இருந்தது? உண்மையிலேயே முதல் நாள் பரீட்சைன்றது வந்து ஏனைய நாள் பரீட்சைகளை விட ஒரு பதட்டமான ஒரு நிலைமையாக தான் இருக்கும். அதுவும் எனக்கு முதல் பரீட்சை வந்து தமிழாக இருந்தது, நீண்ட நேரம் எழுத வேண்டும். ஆனால் எனக்கு அந்த பதட்டத்தில் வந்து முதல் ஒரு அரை மணித்தியாலம் அந்த பரீட்சையை எதிர்கொள்கிறது கொஞ்சம் கடினமாக இருந்தது. ஏன்னு சொன்னால் நான் பெரிய அளவில் பரீட்சைகளுக்கும் அதுக்கு முதல் தோற்றவில்லை, அதாவது அனுபவ பரீட்சைகளில் தோற்றவில்லை. அப்போ முதல் ஒரு அரை மணித்தியாலம் கடினமாக இருந்தது. இப்போ இந்த ஓகே பேப்பரில் எனக்கு புரிந்து கொண்டபடியாக நான் அதில் என்னுடைய பெஸ்ட்டை கொடுக்கக்கூடியதாக இருந்தது பேப்பரில். சரி, முழு பரீட்சையும் எழுதி முடிச்சுட்டு என்ன பெருப்பேறு வரமென்று ஜோதிச்சுட்டு விட்டு வந்தீங்க? முழு பரீட்சையும் எழுதி முடித்தோடனே வந்து எனக்கு கொஞ்சம் ஆரம்பத்தில் நான் படிக்க தொடங்கியக்குள்ளே வந்து டிஸ்ட்ரிக்ட் 10க்குள்ளே வருகின்ற நம்பிக்கையோடு தான் படித்தேன் நான். ஆனால் பரீட்சை எழுதி முடிந்தோடனே வந்து அந்த நம்பிக்கை கொஞ்சம் குறைஞ்சி கொண்டு இருந்தது. எனினும் பெருவேறு வார காலங்களில் வந்து திருப்பி மீண்டும் அந்த நம்பிக்கை எனக்குள்ளே வர தொடங்கிட்டுது. பரீட்சை எழுதி முடிச்சுட்டு உங்களை பாடம் மாற விட்டுறக்கூடிய அதிபரோ பிரதி அதிபரோ அவைக்கு ஏதாவது எடுத்து நீங்கள் சொன்னீங்களா? நிச்சயமாக அவையும் எடுத்து என்னட்ட கேட்டவே என்ன மாதிரி பரீட்சை செய்தீங்களான்னு சொல்லி நானும் அவைக்கு நல்லபடியாக செஞ்சேன்னு சொல்லி என்னுடைய நன்றியையும் தெரிவித்திருந்தேன் நான். சரி, பெருபேறு வந்திருக்கக்கூடிய அந்த நேரம் யார் அந்த பெருபேரை பார்த்தது? பெருவேறு வந்திருக்கக்கூடிய நேரம் நான் தான் அந்த பெருவரை பார்த்தேன். நான் எனக்கு அருகில் என்னுடைய தாயும் தந்தையும் இருந்தவே. நான் என்னுடைய பெரியவரை சொல்லேக்குள்ள, அதாவது முதல் வந்து நான் இப்படி குறுகிய காலத்தில் மாறேக்குள்ளாவே நினைச்சிருக்கேன் நான் இப்படி பெருவர்களை பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி. என்ன சொல்லி பெருவர் வர்றதுக்கு முதல் நாளே சொல்லியிருப்பேன், நம்ம எது எடுத்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லியிருப்பேன். அவைக்கு ஒரு 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 சிறந்த பெருவரை பெற்றான ஒரு சித்தி இருந்தால் காணும் என்று நினைச்சிருந்தவே. நான் எனது பெருவரை சொல்லேக்குள்ளே வந்து உண்மையிலேயே நான் அந்த கூஸ்பம்ஸ் மூமெண்ட்டை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அவைக்கு ஒரு மிகுந்த சந்தோஷமாக இருந்தது. ஏண்டா ஒருத்தருமே எதிர்பார்த்துருக்கேல இப்படி குறுகிய காலத்தில் மாறி நான் இப்படி பெருவர் எனக்கு கிடைக்கும்னு சொல்லி அவை எதிர்பார்க்கல. தனியாக படிப்பில் மாத்திரம்தான் யாழ்ப்பாண இந்த உங்களுடைய பங்களிப்பு இருந்துச்சு, இல்லையா ஏனைய இணைப்பாட விதான செயற்பாடுகள் எப்படி இருந்துச்சு? கழகங்கள் என்று சொல்லும்போது யங் மேன் ஹிந்து அசோசியேஷனில் பிரசிடெண்டாக இருந்தேன் நான். அதை தாண்டி விவாத கழகம், தமிழ்ச்சங்கம், ஐசிடி கிளப் என்பதிலேயும் அங்கத்துவம் வகித்தேன் நான். விளையாட்டை பொறுத்தவரையில் அண்டர் 17 துடுப்பாட்ட அணியில் இடம்பெற்றிருந்தேன் நான். குறிப்பாக கணவர் சொல்லுவாங்க விளையாடி கொண்டு படிக்க இயலாது, மிச்ச வேலையை பார்த்தா இந்த படிப்பில் அவ்வளோ தூரம் சாதிக்க முடியாது அப்படின்ற விஷயம்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் அதுக்கு என்ன சொல்லுவீங்க? என்னை பொறுத்த வரையில் வகுப்பறை கல்வியால் வந்து எல்லா விஷயத்தையும் மாணவர்களுக்கு வழங்கிட முடியாது. வகுப்பறை கல்வியை தாண்டி சில ஆளுமை போன்ற திறன்களை வகுப்பறையை தாண்டி இருக்கிற கழகங்கள், மன்றங்கள், விளையாட்டுகள் மூலம்தான் மாணவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ அந்த வகையில் ஒவ்வொரு மாணவரும் நிச்சயம் ஏதாவது ஒரு இணைப்பாடு விதான செயற்பாட்டில் ஈடுபட வேண்டும்.
அந்த வகையில் எங்களோட பள்ளிக்கூடத்தில் பொறுத்தவரையில் இந்த இணைப்பாட விதான செயற்பாடுகளுக்கு வந்து ஒரு மிகுந்த சப்போர்ட் இருக்குது. எப்படின்னு சொன்னால் இப்போ அண்மை காலங்களில் வந்து ஸ்விம்மிங், ஹாக்கி போன்ற விளையாட்டுகள் கூட எங்களோட பள்ளிக்கூடத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. எங்களோட பள்ளிக்கூடத்தில் தான் கல்விக்கு ஈடாக இந்த இணைப்பான விதான செயற்பாடுகளில் மிகுந்த சப்போர்ட் பண்ணுறதோட அதற்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தரணும். அந்த வகையில் நான் என்னுடைய கல்லூரிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தச்சு தவறி அங்கரன் கலைப்பிரிவுக்கு போகாமல் கணிதமே படிச்சிருந்தா இன்றைக்கு நிலைமை என்னவாயிருக்கு? இன்று ஒரு அடிப்படை சித்தியை கூட பெற்றிருக்க முடியாத நிலை கூட ஏற்பட்டிருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அப்போ உங்களை போல் இந்த பாடத்தெரிவில் தவறாக இருக்கக்கூடியாக்கள் அல்லது என்ன பாடத்தை தேர்வு செய்யலாம் அப்படின்ற சந்தேகத்தோடு அல்லது பக்கம் வைக்கிறோம் இதை படிக்கிறான் என்னோட சேர்ந்து படித்தோம் இதை செய்கிறான் அப்படின்றதுக்காகவே பாடங்களை தேர்வு செய்யக்கூடிய ஆக்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நிச்சயமாக அதைத்தான் சொல்லுவேன். உயர்தரத்தை பொறுத்தவரையில் கணிதம், பௌதீகவியல், கலை என்று சொல்லி 6 ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது. 6 ஸ்ட்ரீம்ஸுமே உங்களுக்கான துறை தான். அப்போ அதில் உங்களுக்கு என்னத்தில் விருப்பம் இருக்குன்றதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன நீங்கள் கல்வியை தாண்டி என்ன விஷயம் என்றாலும் நீங்கள் பிடிச்ச ஒரு விஷயத்தை செய்யக்குள்ள அதில் உங்களுக்கு கூட ஈடுபாடு இருக்கும். அதோட அதனுடைய பெறுவர்களும் வந்து ஒரு மிகுந்த உயர்ந்த மட்டத்தில் கிடைக்கும். அதனால் நீங்கள் துறைகளை தெரிவு செய்யக்குள்ளேயும் சரி மிச்ச விடயங்களையும் சரி உங்களுக்கு பிடித்த விஷயம் உங்களுக்கு அதில் திறமை இருக்கிற விடயங்களை தெரிவு செய்து போயக்குள்ள நீங்கள் நிச்சயம் ஒரு உயர்ந்த மட்டத்துக்கு போவீங்கன்றதை நான் சொல்லிக்கொள்கிறேன். சரி, பாடம் மாறியாச்சு, பரீட்சை எழுதியாச்சு, பெறுபெறு வந்தாச்சு. அடுத்த இலக்குகள் எப்படி இருக்கிறது உங்களை பொறுத்தவரையில்? அடுத்த இலக்கு வந்து இப்போ சட்டத்துறையை தேர்ந்தெடுக்கலாமான்றதில் யோசிச்சு கொண்டிருக்கிறேன். சட்டத்துறைக்கு தான் கல்வி கேட்க முடிவெடுத்திருக்கிறேன். இப்போ நம்பிக்கையோடு நாங்கள் 4 வார்த்தை தவறாக காய்ச்சாலும் யோசிக்க தவிர நாளைக்கு நமக்காக பேசுகிறதுக்கு 4 பேர் இருக்காங்க அப்படின்ற நம்பிக்கை இது போன்ற இளைவர்களால் நிரப்பப்பட்டிருக்கு. உண்மையில் வாழ்த்துக்கள். உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய பயணம், அதே மாதிரி ஒரு சரியான நேரத்தில் எடுக்கப்படக்கூடிய முடிவுகள் ஒவ்வொருடைய வெற்றியில் கணிசமாக பங்கு செலுத்தும் என்பதற்கு வந்து ஐங்கரன் மிகச்சிறந்த உதாரணம். அது மாத்திரமல்ல, நிறைய பள்ளிக்கூடங்கள் இருக்கக்கூடிய ஒரு சிக்கலான நிலைமை தான். இப்போ பாடம் மாற வரைக்குள்ள இந்த பாடம் எனக்கு வந்து சரியாக புரியலை அல்லது இது வந்து நான் இந்த துறையில் பரீட்சை எழுதுன்னு சொன்னால் என்னை அந்தளவு தூரம் சிறந்த பெறுபர்களை பெற முடியாது அப்படின்னு யோசிக்கலாம். வந்து இல்லை அது மாற முடியாது அப்படின்ற சில விஷயங்களை கூட சொல்வார்கள். ஆனால் சில பாடசாலைகள் கொடுக்கக்கூடிய இப்படியான வாய்ப்புகள் அன்றைக்கு இவர் போய் கேட்கிற போது பாடசாலை சமூகம் இல்லை நீங்கள் இந்த துறை தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா ஒரு சட்டத்துறை சார்ந்திருக்கக்கூடிய அல்லது ஒரு 3A எடுத்துடக்கூடிய ஒரு பெறுபேற்றை இழந்திருக்கும். அது மாத்திரமல்ல, அண்மை காலமாக யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் வந்து கணிதம் உயிரியலுக்கு இணையாக வந்து வர்த்தகம் கலைத்துறை மிகச்சிறந்த பெறுபர்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. நினைக்கிறேன் இந்த ஆண்டு என்னுடைய கணக்கு சரின்னு சொன்னால் 7 பேர் 3A சித்திகளை பெற்றிருக்கிறார்கள் இந்த வர்த்தகம் கலைப்பிரிவை பொறுத்தவரை. அப்படித்தானே? நிச்சயமாக இந்த முறை இந்த கலை வர்த்தக பிரிவுகளில் அதிக 3A பதிவு செய்யப்பட்டிருக்குது. உண்மையாக அந்த ஆசிரியர்களுக்கும் பள்ளிக்கூடத்துக்கும் ஒரு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.